பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம், காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம், காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம், காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜெபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். 2009 வருஷத்தில் சிவப்பு குதிரை என்கிற தலைப்பிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதிலே சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பழையது, ஆனால் பழமையாகாதது. ஸ்தோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி. கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலம் இனி வரப்போகிற காலம், நாம் நின்று கொண்டிருக்கிற பூமி, நான்கிற வானம். அருமையானவர்களே, அது புத்தக சுருளை போல சுருளப்படும் என்றும், சூரியன் அந்தகாரப்படும் என்றும், சந்திரன் ஒளி கொடுக்காதிருக்கும் என்றும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்றும், அந்த காலம் பெரிய உபத்திரவ காலமாய் இருக்கும் என்றும், அந்த ஒரு பெரிய உபத்திரவம் இந்த பூமியை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்றும் சபை அறிய வேண்டும். ஒரு சில ஆபத்துகள் வருகிறது கண்களுக்கு தெரியும், ஆனால் பல ஆபத்துகள் கடந்து வருகிறது கண்களுக்கு தெரியாது. ஒரு சுனாமி வந்தது, அந்த வந்த நேரத்தில்
அது கொடுத்த அந்த பாதிப்பில் தான் தெரியுமே ஒழிய, அது புறப்பட்ட போது, அது அதற்காக முயற்சி எடுத்த போது நாம் எல்லாரும் சாதாரணமாய் தான் உட்கார்ந்து இருந்தோம். அதுபோல சில பெரிய பெரிய சம்பவங்கள் நமக்கு தெரியாமல் தேசத்தின் மேல், இந்த பூமியின் மேல் அது மோதுவதற்கு மிக ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே சபை ஒரு சாதாரண ஜபத்தோடும் பெரும் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி என்கிற ஒரு நிலைமையோடும் வருவது நல்லது அல்ல. திருச்சபை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கடைசி காலத்தில் இந்த பூமியிலே பயங்கரமான சம்பவங்கள் நடைபெற போகிறது. நீ அதை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த பூமி ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று அவைகள் எல்லாம் காத்து தவிக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏதோ உண்டோம், தின்னோம், வாழ்ந்தோம், போனோம் என்ற ஒரு சராசரியான ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த காலத்திற்கு அது ஒத்து வராது, அது உபயோகப்படாது. ஆகவே நம்முடைய ஜபம் கூட்டப்பட வேண்டும், நம்முடைய அபிஷேகங்கள் அதிகமாக வேண்டும், நமக்குள் இருக்கிற அனல் பெருக வேண்டும், நம்முடைய ஜபங்கள் பல மணி நேரங்கள் ஆக வேண்டும், நம்முடைய வேத வாசிப்புகள் கூட வேண்டும், நம்முடைய தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு கூட்டத்தை தேவனுக்கு நேராய் ஆயத்தப்படுத்த வேண்டும். யாருக்கு எந்த நேரத்தில் எது சம்பவிக்குமோ என்ற ஒரு தெரியாத ஒரு குழப்பத்தில் தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி காலத்தில் நடைபெற போகிறதான கொடூரமான சம்பவங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அருமையானவர்களே, இந்த பிரசங்கங்களை எல்லாம் ஒரு விளையாட்டை போல அல்லது 1000 பிரசங்கத்தில் இது ஒரு 1001வது பிரசங்கம் என்று பிரசங்கத்தை நீங்கள் கேளாதபடிக்கு இவைகள் மெய்யாகவே நடக்க போகின்றது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் தப்பி நான் எச்சரிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆவியானவர் உங்களோடு பேசி வருகிறார். அருமையானவர்களே, ஏற்கனவே ஒரு முத்திரையை குறித்து நாம் சிந்தித்து விட்டோம். ஒரு முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு வெள்ளை குதிரை புறப்படும் என்றும், அந்த வெள்ளை குதிரை வஞ்சிக்கிற ஆவிக்கு அடையாளம் என்றும், அந்த வஞ்சிக்கிற ஆவி இப்பொழுதே உலகத்தின் மேல் பரம்பிக் கொண்டிருக்கிறது என்றும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நான் திருப்புவோமானால் அதிலே அருமையானவர்களே 3ஆம் வசனத்தையும் 4ஆவது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளை குதிரையிலே இருந்தவனுக்கு கையிலே ஒரு வில் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் சிவப்பு குதிரையிலே வருகிற ஒருவனுக்கு கையிலே பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சிவப்பு குதிரை யுத்தத்தை காட்டுகிறதா இருக்கிறது. யுத்தத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவி, அந்த ஆவி உள்ளவன் தான் அந்த சிவப்பு குதிரையின் மேல் அமர்ந்து இந்த உலகத்தை அவன் ஆட்சி செய்ய போகிறான். அதுவும் பூமியில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவன் கையிலே இருக்கிறது என்றும், அருமையானவர்களே, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் பகைக்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் வெறுப்பேற்றத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் விரோதம் செய்யத்தக்கதான ஒரு ஆவி கடைசி காலங்களிலே கொடுக்கப்படும். அந்த காலம் மிக சமீபம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தையும் தியானித்து பார்த்தால் அந்த வரிசை கிரமத்தை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது ஒரு முத்திரை உடைக்கப்படும், ஒரு வெள்ளை குதிரை வரும். அந்த வெள்ளை குதிரை என்பது வஞ்சிக்கிற ஆவி. வெள்ளை என்பது அது ஒரு பரிசுத்தத்தை காட்டுகிறது. அதே போல சாத்தானும் பரிசுத்தவானை போல அவன் வெளிப்படுவான். அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அவன் தன்னை இயேசுவாக, தன்னை கிறிஸ்துவாக, தன்னை மெசியாவாக மற்றவருக்கு காண்பித்து அவன் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வியாக்கியானப்படுத்தினேன். அதே போல அடுத்ததாக ஒரு சிவப்பு குதிரை வருகிறது என்றும், அது யுத்தங்களை உண்டு பண்ண வருகிறது என்றும் நாம் இங்கே பார்க்கிறோம். இதே வரிசை கிரமத்தை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற போது இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம்
பேசினார். இரண்டாவது யுத்தத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இருக்கிற இரண்டாவது அடையாளம். இதே அடையாளத்தை தான் நாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் ரகசிய வருகையிலே கொண்டு போன பிறகு இந்த பூமியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சிவப்பான குதிரையில் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அவனுடைய கையிலே பட்டயம் இருக்கும். அவன் என்ன செய்வான்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் விரோதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள்ளே அவன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான். அந்நாட்களில் பூமியிலே சமாதானம் இராது. அந்நாட்களில் பூமியிலே கிருபை இராது. அந்நாட்களில் பூமியிலே அமைதல் இராது. அந்நாட்களிலே பூமியிலே பொறுமை இராது. அந்நாட்டிலே பூமியிலே அன்பு இராது. அந்நாட்டிலே பூமியிலே சுபாவம், அங்கே அன்பு சுபாவம், நல்ல சுபாவங்கள் அங்கே வெளிப்படாது. அந்நாட்களிலே மனிதர்கள் மிருகத்தனமாக இருப்பார்கள். இது கடைசி நாட்களில் இந்த உலகத்தின் மேல் வந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆவியாய் இருக்கிறது. அன்பான சகோதரா, அன்பான சகோதரியே, தேவனுடைய திருச்சபை இருக்கும் பொழுதே, தேவ கிருபை உலாவிக் கொண்டிருக்கும் பொழுதே, தேவனுடைய அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலேயே பயங்கரமான பிரச்சனைகள் ஆங்காங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தால் அருமையான இலங்கையிலே பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தால் பாகிஸ்தானில் பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தால் பங்களாதேஷில் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தால் சீனாவில் பிரச்சனை. இவர்கள் எல்லாரும் இந்திய தேசத்துக்கு விரோதமாக எல்லையிலே போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, உலக அளவிலே பயங்கரமான சண்டைகள். ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இந்த தேசம் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும், அந்த தேசம் இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஐநா சபை ஒரு பெரிய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அது உண்டு பண்ணி கொண்டிருந்தால் அதை கடந்து தேசத்தின் மேல் இப்போதே பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து அப்போதே சொன்னார், அவைகள் எல்லாம் நான் இந்த உலகத்தில் வருவதற்கு நான் வரப்போகிறேன், என் வருகை மிக சமீபம் என்று சொன்னாரே. யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சண்டை, மாநிலங்களுக்கு மாநிலம் சண்டை, மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை, தேசத்துக்கு தேசம் சண்டை, எல்லைக்கு எல்லை சண்டை. இந்த சண்டைகள் எல்லாம் நாம் கேள்விப்பட ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இந்த சண்டை தான் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அதிகமாக போகிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் விரிவடைந்து போக போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணினாலும் சரி, இனி இந்த சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இந்த சமாதானத்தினுடைய முறிவு, அதன் விரிச்சல்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த பூமியை விட்டு எடுபட்டு போய்கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் இயேசு ராஜா மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே இந்த காரியத்திற்கு திருச்சபை தப்ப வேண்டுமானால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் ஓடி வர வேண்டும். இந்த காலவெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய இதயத்திலே எனக்கு தோன்றுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, எருசலேமே, நான் உனக்காய் கண்ணீர் விடுகிறேன். நான் எத்தனையோ முறை உன் ரட்சிப்புக்காக, எத்தனையோ முறை உன் விடுதலைக்காக, எத்தனையோ முறை உன் முன்னேற்றத்திற்காக நான் பல முறை உனக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் உனக்கு மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் ஒரு அருமையாய் சொல்லுவார். அந்த வார்த்தை படிக்கும் போது இதயம் உடையும். அவர் சொல்லுவார், ஒரு கோழியானது தன் சட்டைகளை விரித்து, ஓ எருசலேமே, எருசலேமே, வா, கோழியானது தன் குஞ்சுகளை தன் செட்டைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பது போல எத்தனையோ முறை உன்னை என்னிடமாய் சேர்க்க நான் மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கோ மனதில்லாது போயிற்று என்று சொல்லி, உன் எருசலேமே, உனக்கு வரப்போகிற தீங்கு பெரிது, உனக்கு வரப்போகிற ஞானத்திற்கு பெரிது. இதற்கு தப்ப என் சிறகை நான் விரித்திருந்தேன், ஆனால் நீயோ என் சிறகுக்குள் வராது போனாய் என்று சொன்னார். இந்த கால வேளையிலும் நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குள் இருப்பீரானால் உங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மகா உருவமாக தன்னுடைய பயங்கரமான சட்டைகளை விரித்து திருச்சபையின் நடுவிலே அந்த சட்டைகளை விரித்து நின்று சபையை பார்த்து ஒரு அறைக்குள் விடுகிறார். எருசலேமே, எருசலேமே, இனி வரப்போகிற அழிவுக்கு தப்ப என் சட்டைக்குள்ளே வா, என் சட்டைக்குள்ளே நீ வந்துவிடு, என் அபிஷேகம் என்கிற சட்டைக்குள்ளே வந்துவிடு, ஜெபம் என்கிற சட்டைக்குள்ளே வந்துவிடு, பிரசன்னம் என்கிற சட்டைக்குள்ளே வந்துவிடு, திருச்சபை என்கிற சட்டை
வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற உலக பெரிய ஒரு யுத்த ஆவியை நான் பார்க்கிறேன், சண்டைகளின் ஆவியை நான் பார்க்கிறேன். அது எங்கும் பரவி வருகிறது, திருச்சபைகளுக்குள் அது பரவி இருக்கிறது. அருமையானவர்களே, மாத்திரமல்ல சமுதாயங்களுக்குள் பரவி இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சண்டை, எங்கு பார்த்தாலும் தோல்வி, ஒருவர் மேல் ஒருவர் வெறுப்பாய் இருக்கிறார்கள். சண்டை மூட்டி விடுதல், கோல் சொல்லுதல், வாக்குவாதம் பண்ணுதல், யுத்தத்தை மூட்டுகிற காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளுக்குள்ளும் வரக்கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பல முறை அந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனால் அதன் கருத்து ஆழத்தை நீங்கள் நிதானமாயிருந்து ஆராய்ந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே இந்த நாட்களில் அந்த சண்டையை, யுத்தங்களை பற்றிய ஒரு ஆவிய இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய திருச்சபை விட்டு அகற்றுவாராக. யாக்கோபின் பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசிகள் கவனமாய் பாருங்கள். யாக்கோபின் பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். நம்ம இச்சைன்னு சொல்லும் போது கண்களின் இச்சையை தான் நம்ம அதிகமாக சிந்திச்சிருப்போம். கண்களின் இச்சை, அந்த பொண்ணை பார்க்காத, அந்த பையனை பார்க்காத, கண்ணு சுத்தமா இருக்கட்டும், கண்ணில் இச்சை இருக்கக்கூடாது, உன் கண்ணு இச்சையானதை பார்க்க கூடாது, உன் கண்ணு இச்சித்து அதை செய்யக்கூடாது. கண் இச்சித்தவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது, கண்களின் இச்சை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இச்சை என்று சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் கண்களில் தான் வருகிறது. ஆனால் அதிலே மாத்திரம் இச்சை இல்லை. அருமையானவர்களே, மறுபடியும் வாசிக்கிற வேதத்தை கவனியுங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? எங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்கள். எங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும், எல்லாரும் சொல்லும், சண்டைகளும் எதினால் வருகிறது? எங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? You must listen the particular passage. நல்லா கவனிக்கணும். நிறைய பேரு சண்டைக்கான காரணத்தை, ஏன் சண்டை போட்ட, அவன் அப்படி பேசிட்டான், ஏன் சண்டை போட்ட, அவ அப்படி சொல்லிட்டான், ஏன் சண்டை போட்ட, அவன் அப்படி பார்த்தான், ஏன் சண்டை போட்ட, அவ இப்படி பேசிட்டான், ஏன் சண்டை போட்ட, அவ என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி நம்முடைய சண்டைகளுக்கும் நம்முடைய யுத்தங்களுக்கும் புருஷன் மனைவியை காட்டுறார், மனைவி புருஷனை காட்டுறார், புருஷனை மனைவி பிள்ளையை காட்டுறாங்க, பிள்ளை பெற்றோரை காட்டுறாங்க. அருமையானவர்களே, சண்டைக்கு சிலர் அதிகாரியை காட்டுறாங்க, அதிகாரி வேலைக்காரை காட்டுறான், சமுதாயத்தை காட்டுறாங்க, தெருவை காட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை காட்டுறாங்க, எதிர் வீட்டுக்காரரை காட்டுறாங்க. சண்டைக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்பது போல நாம் காட்டிக்கொண்டு, இவர்களால் தான், இவர்கள் அப்படி பேசாதிருந்தால் எனக்கு கோபம் வந்திருக்குமா, அவர்கள் அப்படி நடவாதிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லி நாம் சண்டைகளுக்கும் யுத்தங்களுக்கும் யாரையோ காரணம் கட்டுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். வேதம் சொல்லுகிறது, யுத்தமும் சண்டையும் எதினால் வருகிறது? பிரச்சனை வெளியில, என் அவயவத்துக்குள்ளாகவே போர் செய்ய வேண்டும் என்கிற இச்சை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென்னு சொல்லி கையை தட்டி அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை நான் ஒத்துக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்களோ அவங்க கைகளை வைத்து ஆமாண்டவரே அதை ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. யுத்தங்களும், திரும்ப சொல்லுங்க, யுத்தங்களும் சண்டைகளும் என் அவயவங்களில் உண்டாகிற இச்சைகளினால் வருகிறது. இது ஒரு பயங்கரமான அந்திகிறிஸ்துவின் பொல்லாத ஆவி. கவனிக்கணும். சபை இதற்கு தப்ப வேண்டும். தெருவில் போனா சண்டை, ரோட்ல சண்டை, வண்டியில போகும்போது எதிர்க்க வருவனோட சண்டை, பக்கத்துல வருகிறவனோட சண்டை, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, எங்கு பார்த்தாலும் சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, அது மாத்திரமல்ல நிறம் சண்டை. நீ வெள்ளைய, நான் கருப்பேன், நீ அந்த ஜாதிகாரன், நான் இந்த ஜாதிகாரன், நீ அந்த மதம், நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லி எங்கு பார்த்தாலும் சண்டை நடக்கிறது. அன்பு பயங்கரமாய் குறைந்து கொண்டு வருகிறது. கவனிக்கணும். இது எல்லாம்
நீங்கள் கேள்விப்படும் போது இது எதர்ச்சியாய் நடக்கிறது, இது யாரோ சொன்னதினால் நடக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு இந்த கடைசி காலங்களில் யுத்தம் செய்ய வேண்டும் என்றும் சண்டை செய்ய வேண்டும் என்றும் அவன் அவயவங்களில் ஒரு இச்சை அவனை உசுப்பேற்றி விட்டுக் கொண்டிருக்கிறது, அவனை கூர்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு சபையில பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்குள்ள அவன் அங்க உட்கார்றானா, நான் இங்க உட்கார்றேன், அவன் அங்க போறானா, நான் இங்க போறேன். விசுவாசிகளுக்குள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள அவன் வரானா, அப்ப நான் வரல, அப்ப அவர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரா, அப்ப நான் அந்த இடத்துல நிக்கல என்று சொல்லி இன்னைக்கு திருச்சபையில விசுவாசிகளுக்குள்ளாகவே ஒருவர் மேல் ஒருவர் கசப்பு, ஒருவர் மேல் ஒருவர் காய்மக்காரம், ஒருவர் அழிந்து போக வேண்டும் என்று இன்னொருவர் அழிந்து போக வேண்டும் என்று மற்றொருவர் இப்படி எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. ஒருவர் மேல் ஒருவர் இப்படிப்பட்ட கிரிகளினாலே பாதிக்கப்படுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சிவப்பு குதிரை இந்த காலவேளையில் உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதா? இந்த சிவப்பு குதிரை உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறதா? மகனே, மகளே, சகோதரே, சகோதரியே, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல சண்டை நடக்குது, என்னைக்காச்சும் அதை குறித்து நீ சிந்திச்சிருக்கிறாயா? ஒரு நாள் கூட என் வீட்டுல சண்டை இல்லாத நாளே இல்லையா? சமாதானமா ஒரு உண்ட சோறு எடுத்து போட்டதில்லை, இப்படி சாப்பாட்டுல தான் கையை வைப்பேன், உடனே தேவையில்லாத வார்த்தை, பிரச்சனை, போராட்டம். என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையின் சத்தம், குழப்பத்தின் சத்தம். என் வீட்டுக்குள்ள போகவே என்னால முடியல. வெளியே நான் சந்தோஷமா நண்பர்களோடு இருக்கிறேன், வெளியே என் சிநேகிதர்களோடு நான் பேசுகிறேன். ஆனால் என் வீட்டுக்குள் எப்போது வந்தாலும் ஒரு சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் என்பதை நீங்கள் இந்த காலவேளையில ஆவியான துணையோடு நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது எதினால் வருகிறது? இது எதினால் வருகிறது? சண்டை எதினால் வருகிறது? யுத்தம் எதினால் வருகிறது? அருமையானே, யார் மேலும் நீங்கள் பிரச்சனையை போடுவது வேதத்திற்கு முரண்பாடானது. யாருக்கும் யாரும் காரணம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருவர்கிட்ட சண்டை போடுறேன்னா அவங்க சொன்னதனால நான் சண்டை போடுறது அடுத்த விஷயம். சண்டை போட வேண்டும் என்கிற இச்சை என் அவயவங்களில் இருக்கிறது. இந்த கால வேளையில நம்முடைய அவயவங்களை கர்த்தர் தொடுவாராக. நம்முடைய அவயவங்களில் சண்டை போட வேண்டும் என்றும் யுத்தம் போட வேண்டும் என்றும் மற்றவனை பகைக்க வேண்டும் என்கிற எழுப்புகிற பொல்லாத ஆவியே, எங்கள் அவயவங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, எங்கள் அவயவங்களுக்குள்ளே யுத்தம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்குள்ள எழுப்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியே போ. ஒரு சமாதானத்தின் ஆவி, ஒரு சந்தோஷத்தின் ஆவியை தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி கட்டளை சோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், பிசாசிலே பெரிய பிசாசு. இத சிலவங்க நியாயமா பேசுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பிசாசிலேயே பெரிய பிசாசு, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது பயங்கரமான பிசாசினா. இந்த ஆவி கடைசி காலங்களில் முற்றப்போகிற ஆவியத்தான் இன்னைக்கு உலகத்துல பிசாசு பரம்ப விட்டு இருக்கிறான். அது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் முத்தப் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அருமையான உபதேசம் என்ன? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்ட வேண்டும் என்கிற இதயம் உள்ளவனுக்கு தான் அந்த ஒளிமயமான தேசத்தில் இடம் உண்டு. கைகளை கட்டளை சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரு தங்கத்தால கைவேலை இல்லாத தங்கத்தினால விலையேற பெற்ற கற்களினால வீதியெல்லாம் சுத்தம் பண்ணா. அது ஒளிமயமான தேசமா. அங்கு சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, கர்த்தரே வெளிச்சமா இருப்பாராம். அங்கே சூரியன் அஸ்தமிப்பதில்லை, அங்கே சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். அங்கு துக்க நாட்கள் இல்லை, சாவு இல்லை, கூக்குரல் இல்லை, வேதனை இல்லை. அது மேல் வீடு, அது கீதவாத்திய சத்தம், அது மகிமையான இடம். அந்த இடத்துல சண்டைக்காரனை சேர்ப்பாரா? கீழ்ப்படியாதவனுக்கு கொடுப்பாரா? ஜெபியாதவனுக்கு அந்த இடத்தை கொடுப்பாரா? வேத வசனத்தை கிழிச்சு போட்டவனுக்கு அந்த இடத்தை கொடுப்பாரா? சும்மா ரோட்ல போறவனுக்கும் அந்த இடத்தை கொடுப்பாரா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஊழியம் செஞ்சு ரத்தம் செஞ்சு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து அவர் பரலோகத்தை 2000 வருஷத்துக்கு மேல ஒரு வீட்டை ரொம்ப சிரமம் எடுத்து
ரொம்ப சிரமம் எடுத்து கட்டிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல அத மாதிரி ஒரு வீடு இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. அந்த வீட்டை எவ்வளவு வருஷமா கட்டிட்டு இருக்கிறாரு? 2000 வருஷத்துக்கு மேலாய் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னிடமா அழைச்சிட்டு போவேன்னு சொல்லி பரலோகத்துல ஒரு வீட்டை தேவன், ஒரு பெரிய வீட்டை, ஒரு ஒளிமயமான ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டிட்டு. அல்லேலூயா. குடி வீட்டை கட்டிருக்கிறவனுக்கு ஒரு குடியாரனுக்கு கொடுப்பாரு அந்த வீட்டை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் கொடுப்பாரு. பின்வாங்கி போனவனுக்கு கொடுப்பாரா? வஞ்சிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பாரா? பெருமைக்காரனுக்கு அந்த வீட்டை கொடுப்பாரா? தியாகம் இல்லாதவனுக்கு அந்த வீட்டை கொடுப்பாரா? உண்மை இல்லாதவனுக்கு அந்த வீட்டை கொடுப்பாரா? தேவனை தேடாதவனுக்கு அந்த வீடு கிடைக்குமான்னு கேட்கிறேன். உண்மையும் சத்தியம் உள்ளவனுக்கு அந்த வீட்டில் பங்கு உண்டு. வேத வசனத்தை கடைபிடிக்கிறவனுக்கு பங்கு உண்டு. அறிவுள்ள சமாதான பண்டிகைகளுக்கு அங்கே பங்கு உண்டு. கர்த்தரை போல நடக்கிறவனுக்கு அங்கே பங்கு உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்தவானுக்கு அங்கே பங்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியில பலன் இல்லை. நிறைய பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியில பலன் இல்லை. சில நேரங்களில் என்னுடைய தாயார் சில நேரங்களில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எத்தனையோ வருஷமா நாங்கள் ஊழியம் பண்ணியிருக்கோம், மாட்டு வண்டியில போயிருக்கிறோம், நடந்து போயிருக்கிறோம், வரப்பேறி இருக்கிறோம், எவ்வளவோ நான் நடந்து அதனாலேயே கால் போச்சப்பா, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறோம். சில இப்போது வந்த ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏசுன்னு யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் நாங்கள் போய் சொன்னோமே, என் கால் இவ்வளோ வலிக்குது, ஆண்டவரே ஒரு கார் கொடுக்கூடாதா, நான் இவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணேன், அந்த நீர் ஒரு வாகனம் கொடுக்குற அளவுக்கு நான் உமக்கு உழைக்கலையா ஆண்டவரே, ஓடலையா ஆண்டவரே, சரி எனக்கு தான் ஒரு கார் கொடுக்கல, ஒரு பெரிய சபையாசங்களுக்கு இன்னும் நீங்க தரக்கூடாதா, நான் இவ்வளோ தூரம் உழைச்சோமே, இவ்வளோ தூரம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா எங்களை விட எல்லா அனுபவத்திலும் குறைந்த சோத்தரிக்கிற அவங்களெல்லாம் இன்னைக்கு ஏதோ பெரிய காரியங்களை செய்யற மாதிரி தெரியுது ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிறதுனால சொல்ல நான் அவ்வளோ உழைச்சிருக்கிறேன் ஆண்டவரே, இதற்கெல்லாம் பங்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சில வேளை அவர்களுடைய குடும்ப சபைகளிலே அழுது அவர்கள் ஜெபிக்கிற போது எங்களுடைய உள்ளமும் அதில் சேர்ந்து உடைக்கப்படக்கூடிய நிலைமையா இருக்கும். சில நேரங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரியே, நீ கூட இயேசு கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை பட்டிருக்க கூடும், இயேசு கிறிஸ்துவுக்காக சில தியாகங்களை நீ செய்திருக்க கூடும். ஒருவேளை யாருக்கும் தெரியாது, இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு விஷயத்துக்காக சில லட்சங்களை கூட நீ அவருக்காக நீ இழந்திருக்கலாம், சில லாபங்களை கூட நீ இழந்திருக்கலாம், சில வர வேண்டிய அந்த ஒரு உயர்வை கூட நீ அதை இழந்திருக்கலாம். நீ இந்த மாதிரி இருந்தா இது உனக்கு தரேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க இல்ல இல்ல இயேசுதான் எங்களுக்கு முக்கியம், அவர் இதை வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார், ஆகவே இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி சில நேரங்களில் சில காரியங்களை நீங்கள் தள்ளி இருக்கக்கூடும். சில நேரங்களில் சில உறவுகளை கூட நீங்கள் உதாசீனப்படுத்திருக்க கூடும் இயேசு என்கிற அவருக்காக. சில நேரங்களிலே சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்க கூடும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அது திருச்சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியாது, அது மற்ற பார்வைக்கு அது தெரியாது. சில தியாகங்களை நீங்கள் செய்திருக்க கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நினைத்தால் உங்களுக்கும் கண்ணீர் வரும், எனக்கும் கண்ணீர் வரும். ஆண்டவரை பார்த்து கேட்டால், ஆண்டவரே நாங்கள் செய்த அந்த ஊழியங்களுக்கு, நாங்கள் பட்ட பாடுகளுக்கு பலன் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அவர் சொல்வார், மகனே மகனே, உனக்கு உண்மையில நான் இங்க பலன் கொடுக்கல, ஆனா உனக்கு ஒளிமயமான ஒரு தேசத்துல ஒரு பங்கு நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல ஆயிரமான தூதர்கள் சூழ்ந்திருக்கும் போது உன் பெயரை நான் அழைத்து அந்த பங்கை நான் உனக்கு கொடுத்து உன்னை நான் கௌரவப்படுத்துவதற்காக சில பங்குகளை நான் இங்கே உனக்கு கொடுக்காமல் வைத்திருக்கிறேன் என்று சில நேரங்களில் ஆவியானவரே என்ற உள்ளத்தில் பேசுவதை போல நான் உணர்வேன். அந்த வார்த்தைகள் வரும்போது, ஆண்டவரே சரி ஆண்டவரே, அங்கு நீ எங்களுக்கு பலன் தருவீரானால் நீ உமக்கு சித்தமானபடி செய்யும் என்று சொல்லி சில நேரங்கள் அப்படி எங்களை ஆற்றி தேற்றிக் கொள்வது உண்டு. இப்படி பரிசுத்தவானுக்கு கொடுக்க வேண்டிய பலனெல்லாம் சேர்த்து மேல அழகா வீட்டை அந்த பலனை வச்சு வீட்டை கட்டி அதை தேவனை தேடாதவனுக்கு தருவாரா? அதுதான் என் கேள்வி. சோத்திரம். சும்மா வந்துட்டு போறவனுக்கு அந்த தேசத்தில் இடம் உண்டா? அருமையானவர்களே, சத்தியத்தை விசுவாசிக்காதவனுக்கு இடம் உண்டா? கர்த்தரை தேடாதவனுக்கு அங்க இடம் உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளை, சண்டகாரனுக்கு அதை கொடுப்பாரா? ஜெபம் இல்லாதவனுக்கு அதை கொடுப்பாரா? உபவாசம் பண்ணாதவனுக்கு அந்த தேசத்தில் இடம் உண்டா? தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியாதவனுக்கு அந்த பரலோக தேசத்தில் அந்த இடத்தை கொடுப்பாரா? சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அந்த பரலோகம் கிடைக்குமா? முழுக்குச்சா ஞானஸ்தானம் எடுக்காதவனுக்கு அந்த தேசத்தில் இடம் உண்டா?
இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தில் அவரை பின்பற்றுகிற இப்படிப்பட்ட போர் செய்ய வேண்டும் என்கிற இச்சைகளை கடந்தவர்களுக்கு தான் அந்த தேசத்தில் கர்த்தர் இடம் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:17. அப்போது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு யுத்தம் பண்ண போயிற்று என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் விளக்கி சொன்னால் நான் சொல்ல வருகிற செய்தியை சொல்ல முடியாது. ஆனால் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இங்கே வலு சர்ப்பம் என்று ஒன்று வருகிறது. இந்த வலு சர்ப்பம் தான் அங்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தது. அந்த வலு சர்ப்பம் தான் அந்தி கிறிஸ்து. அந்த வலு சர்ப்பம் தான் சாத்தான். அந்த வலு சர்ப்பம் தான் பிசாசு. இது என்ன செய்கிறதா, இந்த வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இங்கே ஸ்திரீ என்பது யூதர்களை காட்டுகிறது, இஸ்ரவேலை காட்டுகிறது. அருமையானவர்களே, இங்கே ஸ்திரீ என்பது வெளிப்படுத்தல் 12:1-2 கூட ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ இஸ்ரவேலை காட்டுகிறது, அது யூதர்களை காட்டுகிறது. இதை நீங்கள் இப்படி தியானம் பண்ணுங்கள். பிறகு இவைகளை குறித்த செய்திகள் நாம் பின்பு சிந்திப்போம். அருமையானவர்களே, இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறதா, யூதர்களை தாக்க, இஸ்ரவேலை தாக்க அது கடந்து செல்லுகிறதா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலை பறந்து தாக்குற பட்சியை போல அவர் பாதுகாக்கிறார் என்றும், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சர்வ உலகமும் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. அது இந்திய வரைபடத்திலேயே, அது உலக வரைபடத்திலேயே ஒரு குட்டி நாடு. அருமையானவர்களே, அதை சுற்றிலும் அநேக அரபு நாடுகள், கிட்டத்தட்ட 14 அரபு நாடுகள் எழும்பி அந்த இஸ்ரவேலையே நசிக்க விட வேண்டும் என்று எழும்பினாலும் இதுவரைக்கும் அந்த இஸ்ரவேலை சீண்டி கூட பார்க்க முடியவில்லை என்பதென்றால் அந்த தேசத்தின் மேல் தேவனுடைய விசேஷமான கரம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது. கைதட்டி கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசமும் அங்கிருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் பின்பாக சில காரியங்களை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் யாரும் அவரை டச் பண்ணவே முடியாது. அவர் சாத்தான் அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபத்தோடு அங்கே போகிறானாம். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அர்த்தத்தின்படிதான் இங்கே சொல்லப்படுகிறது. வலு சர்ப்பமான ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டது, பட் எதையும் செய்ய முடியல. என்ன பண்ணுதான், கோபம் கொண்டு அதை செய்ய முடியல. ஆனால் அது அடுத்தது என்ன செய்கிறது, நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். அடிச்ச புருஷனை விட்டுட்டாலாம், சிரிச்ச கொழுந்தனை அடிச்சாலாம். அடிச்சது புருஷன், யார் அடிச்சிருக்கணும், அடிக்கணுமோ அல்லது கேட்கணுமோ, ஏன் நான் நல்லா தானே இருந்தேன், எதுக்காக என்ன அடிச்சேன்னு அடிச்ச வீட்டுக்காரனை பார்த்து வீட்டம்மா கேட்டிருக்கணும். ஆனா அடிச்ச புருஷனை விட்டாலாம், சிரிச்ச கொழுந்தனை பார்த்து முறைச்சாலாம் அப்படின்னு இருக்கு. அடித்தது ஒரு ஆளு, சிரிச்சது வேற ஆளு. ஆனா அடி வாங்கிட்டது ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கிட்டு வேற ஒருத்தரை போயிட்டு அவனை நடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு அங்க போய் பார்த்தா எப்படி இருக்கும். இப்படித்தான் நிறைய பேர் எங்கெல்லோ பிரச்சனை வரும், ஆனா எங்கேயோ அது திரும்ப சோத்தரிக்கும். அந்த மாதிரி இந்த வலு சர்ப்பம் எங்கேயோ போய் அங்க அவரது வேலை ஒன்றும் முடியல. அதனால அது அடுத்த வேகத்தை எங்க காட்டுது அப்படின்னு சொன்னா, பைபிள் எல்லாம் கவனிங்க. கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, அந்த மற்றவர்கள் நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ பிசாசானவன் சத்தியத்தை யார் கை கொள்றாங்களோ, சத்தியத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்கிட்ட அவன் என்ன பண்ண வருவான், யுத்தம் பண்ண வருவான். அதனால தான் ஊழியர் செய்யறவர்களுக்கு கொஞ்சம் பாடு அதிகமா இருக்கிறது, ஜெபிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது. சபையில முன்பதாக நின்று காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. சில வேளையில் எப்பவுமே ஸ்டேஜுக்கு வராம பின்னாடியே உட்காந்துட்டு பின்னாடியே போறவங்களுக்கு பிரச்சனை அவ்வளவா கிடையாது, மகிமையும் அவங்களுக்கு அவ்வளவா கிடையாது. ஆனா அவர்கள் அந்த பின்னாக இருக்கிற அந்த இடத்தை, ஏதோ இடம் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நான் ஏதோ வருகிறேன் போகிறேன், மற்றபடி எனக்கு எந்த டச்சும் இல்லப்பா, எந்த காரியம் இல்லை, என்னமா போங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னமா பார்த்துட்டு போறேன் என்று சொல்லுறவங்களுக்கு அவ்வளவோ பிரச்சனை வராது. ஆனால் ஜெபம் பண்ணணும், நல்லா ஊழியம் செய்யணும், ஒரு சபையை மூலமா ஆண்டவர் எழுப்பணும்,
மற்றவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு சொல்லி சத்தியத்தை கை கொள்றவங்களும் தேவனுக்கு சாட்சியா நிற்கணும் என்று வைராக்கியம் பாராட்டுகளோடு அந்த வலு சர்ப்பம் யுத்தம் பண்ண போகிறது. அப்படியானால் சபை அவனோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் யுத்தம் பண்ண வரான்னு சொல்லி பின்னங்கால எடுத்து பின்னாடி வைக்கிறது இல்லை. அவன் யுத்தம் பண்ண வந்தாலும் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவனோடு கூட யுத்தம் பண்ண திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி வீடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, வாருங்க அஞ்சாதே கடைசி காலம் இந்த பிசாசினுடைய கிரிகள் இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மை உள்ளவனோடு அவன் யுத்தம் பண்ண வருவான். சத்தியத்தை கை கொள்கிறோடு அவன் யுத்தம் பண்ண வருவான். தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோடு கூட யுத்தம் பண்ண வருவான். அவன் யுத்தம் பண்ண வருகிறான் என்பதற்காக நீ பின்னுக்கு போகாதே. கர்த்தருடைய முன்னுக்கு வர அழைக்கிறான். சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னே வர நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இனி வரும் நாட்களில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும், இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன். இயேசுவின் முன்னே விலக மாட்டேன். என்னை எதிர்த்து 1000 வந்தாலும் 10000 வந்தாலும் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ. ஒருவேளை சில நேரத்தில் சகோதரியே சகோதரனே, நீ ஆண்டவருடைய காரியங்களிலே நீ முன்னேறும் போது ஒரு சிலர் உன்னோடு யுத்தத்திற்கு வருவார்கள். அவர்களை கண்டிச்சு இனி இந்த காரியம் செய்யக்கூடாது,
சர்ச்சைக்கு வரமா, அப்படியே உட்காரமா, போறமான்னு சொல்லக்கூடாது. நம்முடைய யுத்தம் மாம்ச யுத்தம் அல்ல. நம்முடைய யுத்தம் அது அது ஒரு உலக சம்பந்த கலந்த ஒரு யுத்தம் அல்ல. அது முழங்கால் யுத்தம். அது உபவாசத்தினால் நாம் செய்கிற யுத்தம். அது கல்வாரி சிலுவையை சுமந்து செய்கிற யுத்தம். வேத வசனமாகிய பட்டை சிலுவையை சுமந்து செய்கிற யுத்தம். வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்து செய்கிற அது யுத்தம். அருமையானவர்களே, வெளிப்படுத்த 4:6 சிவப்பான குதிரையில் இருந்தவன் மேல் ஒரு பட்டயம் இருந்தது. அது மாய பட்டயம். ஜெபம் இல்லாதவன் மேல் அந்த பட்டயம் வரும். அருமையானவர்களே, உபவாசம் இல்லாதவனின் மேல் அந்த பட்டயம் வரும். பக்தியோடும் புத்தியோடும் கவனமில்லாமல் இருக்கிறவர்களோடு அந்த பட்டயம் வரும். சில நேரத்திலே எனக்கே தெரியாம அந்த பட்டயம் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கே தெரியாம உங்கள்கிட்ட இருந்து ஏன்ட்ட வரும் அந்த பட்டயம். அருமையானவர்களே, சில நேரத்துல நான் ஒருத்தவங்கிட்ட பேசுறேன், அதோட காயப்படுத்துறது எனக்கே தெரியாமலே ஒரு பட்டயம் புறப்பட்டு வரக்கூடும். ஒருவேளை நீங்க சாதாரணமா பேசுவீங்க, ஆனா பட்டயத்தை போல ஏன்ட்ட குத்தும், உங்களுக்கே தெரியாம ஏன்ட்ட வரும். இப்படிப்பட்ட பட்டைகளை நாம் தப்ப வேண்டுமானால் சபை ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டும், சபை உபவாசத்தை அதிகப்படுத்த வேண்டும், சபை பக்தியை அதிகப்படுத்த வேண்டும், சபை தேவனை ஆராதிக்கிறதை அதிகப்படுத்த வேண்டும், அவர் செய்கிற ஊழியத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி நாம் ஊழியம் செய்வோமானால் அந்த பட்டயத்தை நாம் ஜெயிப்போம். அந்த பட்டயம் கர்த்தரின் பட்டயம், அந்த பட்டயம் கிதியோனின் பட்டயம், அந்த பட்டயம் என் மூலமாக கர்த்தர் செய்கிற பட்டயம். அந்த பட்டயம் எனக்குள் இருக்கிறது, அந்த பட்டயம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த பட்டயத்துக்கு விரோதமான பட்டயம் எதுவுமே இல்லை. நம்ம கையில வச்சிருக்கிற பட்டயம் உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டயங்களையும் மேற்கொள்ளுகிற பட்டயம் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மாய பட்டம் இன்றைக்கு, அந்த பட்டயம் என்கிற சண்டை, அந்த பட்டயம் என்கிற யுத்தம் அங்கங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. அது என் சபையை பாதிக்க கூடாது, உங்கள் குடும்பத்தை அது பாதிக்க கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, இனி வரப்போகிற நாட்களில் தேசம் இந்த யுத்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்த பூமி திணறும் காலம் வருகிறது. ஆனால் நாம் அந்த நாளில் இங்கு இருக்க கூடாது. அந்த நாளில் நம் நேசரோடு பரலோகத்தை பொறுத்தல வீதியிலே அவரோடு நாம் உலாவ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அந்த பட்டயமும் உலாவும் காலங்களில் நான் நேசரோடு பரலோகத்தில் உலாவிக் கொண்டிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அருமையானவர்களே, அதின் ஆரம்ப நிழல், அதின் ஆரம்ப செய்திகள் ஆங்காங்கே எழும்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பாதத்தை தான் தஞ்சமாய் பிடிக்க வேண்டும். ஏசப்பா, இந்த யுத்தம் என்னை பாதிக்க கூடாது. சகோதரி, ஒருவேளை உன் வீட்டுல சண்டை சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? நீ ஜெபம்னு ஜெபிக்கிற, ஆனாலும் உன் வீட்டிலே சண்டை அடிக்கடி வருகிறதா? கணவனும் மனைவிக்கு இடையே அந்த சண்டை என்கிற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? ஓ, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் அந்த சண்டை கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? என் வீட்டுல சமாதானமே இல்லை என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் என் வீட்டிலே சமாதானம் இல்லை. வாரத்துல ஏதாவது ஒரு நாள் சண்டை வந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் என் வீடு சண்டையிலேயே போகிறது. பக்கத்துல இருக்கிறவர்கள் அவர்கள் வீட்டை எல்லாம் ஒரு விதமாய் பார்க்கக்கூடிய அளவிற்கு சண்டையின் சத்தம் எழுப்புகிற வீடாய் இருக்கிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் வீட்டுல சமாதானமே இல்லை என்று சொல்லுகிறாயா? என் வீட்டுல நீ சந்தோஷமே இல்லை என்று சொல்லுகிறாயா? என் வீட்டுல நிம்மதி இல்லை, ஏசு அந்த நிம்மதி எனக்கு தருவாரா என்று நீங்க வந்திருக்கிறாயா? இந்த இயேசு கலகத்தின் தேவன் அல்ல, இவர் சமாதானத்தின் தேவன். அவர் தன் சொந்த சமாதானத்தை அவனுக்கு கொடுக்கிறவர், ஒரு அமைதி அவனுக்கு கொடுக்கிறவர். உன் வீட்டில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குமானால் இப்போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆலயத்தில் நின்று, தேவனே, என் மூலமாக, என் கணவர் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக அந்த பட்டயம் என் வீட்டில் உலாவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்க எல்லையை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்க ஜீவியத்தை விட்டு அந்த பட்டயத்தை இயேசுவின் பட்டயத்தினால் ஜெயிக்கிறேன் என்று கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். எல்லாரும் கண்களை போடுவோம்.
இப்ப ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சகோதரனே சகோதரியே, நன்றி கிறிஸ்துவின் ஆவி வரப்போகிற கடைசி நாளிலே நாம் வந்து விட்டோம். இந்த பட்டயம் நம்மை தொடக்கூடாது, இந்த பட்டயம் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. தேவன் தாமே இந்த பட்டயத்தை உன்னை விளக்குவாராக. யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? என் அவயவங்களில் போர் செய்ய வேண்டும் என்கிற இச்சைகளினால் அல்லவா? அருமையான மனைவி சார்ந்து இருக்கிறவர்களே, உன் அவயவங்களில் போர் செய்ய வேண்டும் என்ற இச்சையால் நிரம்பி இருக்கிறாயா? அருமையான புருஷனே, உன் அவயவங்களில் போர் செய்ய வேண்டும் என்ற இச்சை இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை உன்னிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆண்டவரே, அந்த ஆவி எனக்குள் கிரியை செய்யக்கூடாது. என் வீட்டில் எப்போது கம்பீர சத்தம் இருக்க வேண்டும், ஆடல் பாடல் சத்தம் அங்கே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நிறைந்திருக்கிறது. யுத்தம் செய்த உன் கைகள் என் ஆலயத்தை கட்ட முடியாது. கவனிங்கள், ஆண்டவர் தாவீது எவ்வளவு உபயோகப்படுத்தப்பட்டவர். அவனை பார்த்து கத்த சொன்னார், யுத்தம் செய்த உன் கைகள் என் ஆலயத்தை கட்ட முடியாது. சாலமோனின் நாட்களில் யுத்தம் இல்லாத இளைப்பாறலை தந்து அவன் கைகளில் ஆலயத்தை கட்டுப்படி செய்தார். சகோதரா சகோதரி, உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். ஆனால் உன்னுடைய இதயம் யுத்தத்தினால் நிறைந்திருக்குமானால், சண்டையால் நிறைந்திருக்குமானால், உன்னை கொண்டவர் எதையுமே செய்ய முடியாது. இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் கைகள் தாவீதின் யுத்த கைகளா அல்லது சாலமோனின் யுத்தமற்ற கைகளா? நீ ஆண்டவரை பார்த்து சொல், யுத்தங்களால் நிறைந்திருந்தது போதும் ஆண்டவரே. இந்த யுத்தம் என்கிற அந்த விஷயம் உங்களுக்குள் இருக்கும் வரை எந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியாது. ஆண்டவரே, இனி நான் எல்லாவற்றையும் கூட கையில ஒப்பு கொடுத்து விடுகிறேன். வேதம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள் என்று நான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. உனக்கு விரோதமாய் யார் என்ன சொல்லியிருந்தாலும் அதை மன்னித்து விடுங்க. யுத்தம் செய்கிற ஆவியை ஒன்றை விட்டு எடுத்து போடுங்க. யாரோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், யாரோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம். ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். யுத்தம் செய்வதை விட்டு ஓயுங்கள். அப்போது தேவனுடைய மகிமை உங்களில் வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை உங்களில் வெளிப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கடைமுறை மட்டும் அவர் உங்களுக்குள் யுத்தங்களை ஓயப்படுவார். உங்கள் வில்லுகளை உடைப்பார், உங்கள் அம்புகளை முறிப்பார், உங்களுடைய ரதங்களை அக்கினியாலே சுட்டரித்து உங்கள் எல்லா எங்கிலும் சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் கட்டளையிடுவார். இதுவரைக்கும் உங்கள் வீடுகளில் யுத்த சத்தங்கள் கேட்டிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். பாழான உன் மேடு மண் மேடு திரும்ப கட்டப்படும். ஆடலின் பாடலின் சத்தம் அதில் கேட்கப்படும். அதன் மகிமை அதற்கு திரும்பி வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம், சந்தோஷம், தேவன் அப்படியே செய்ய போடுங்க. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். செபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அந்த சிவப்பு குதிரையின் அனுபவம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் வரல. இந்த சிவப்பு குதிரை எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருந்தால் அதை அக்கினியினாலே சுட்டரித்து போடும். ஆண்டவரே, எங்களுக்குள் சமாதானம், எங்களுக்கு வெளியில் சமாதானம், எங்கள் வீடெல்லாம் சமாதானம், எங்கள் பேச்செல்லாம் சமாதானம், சந்தோஷம் இதுவே நிரம்பி இருக்க உதவி செய்யும். நாங்கள் தாவீதை போல யுத்தம் கலந்த கைகளாய் இல்லாமல் சாலமோனை போல யுத்தமற்றவர்களாய் எங்களை மாற்றும். சாலமோனை கொண்டு உடைய சித்தம் வெளிப்பட்டது போல எங்களை கொண்டு இந்த கடைசி நாளில் ஊழியம் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் வெளிப்படட்டும், அதிசயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். சுகத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. யார் யார் வேதனையோடு கவலையோடு வந்திருக்கிறார்களோ, யார் யார் வியாதியோடு ஆண்டவரே டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க வியாதியோடு கூட ஆரம்பிச்சிருந்தார். ஆண்டவரே, சமாதானம் இல்லை, எங்க வீட்டுல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை என்று யாரையாவது வந்திருப்பாங்கன்னா நீங்க சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க. நீங்க செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக கோடான கோடி செய்கிறோம். ஆழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.